வணக்கம். அனைத்து ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய இனிய மதிய வணக்கம். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் குரூப்பில் பார்த்திங்கன்னா நிறைய பயிற்சிகள் கொடுக்கறதுக்காக நிறைய பிளானிங் சொல்லிகிட்டு இருந்தோம். அதில் இன்றைக்கி நம்ம பயிற்சிகளுக்கு முன்னாடி நம்ம பயிற்சிகளை ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், நேற்றுலேருந்தே நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம பிளான் பண்ணியாச்சு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் எல்லாருக்குமே பர்சனல் உங்களுடைய அசோசியேட் நேமில் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும், அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை நீங்கள் ஐடி போட்டு ரெஜிஸ்டர் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும், ப்ளஸ் உங்களுடைய கஸ்டமர்ஸ், அதாவது நீங்கள் உங்களுடைய கான்டாக்ட்ஸ் எல்லாமே, உங்களுடைய கான்டாக்டில் இருக்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ப்ராட்காஸ்ட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு அந்த ப்ராட்காஸ்ட்டோடைய லிஸ்ட்டில் அந்த ப்ராட்காஸ்ட்டோடைய நேம் கூட உங்களுடைய ஃப்ரான்ச்சைஸியோடைய நெய்மை என்ன பண்ணுங்கள், டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ராட்காஸ்ட்டுக்கு தனியாகவும் ப்ளஸ் உங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் குரூப்பு ரெண்டு விஷயந்தான் நீங்கள் பண்ண வேண்டியது. ஒரு ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர் பண்ண வேண்டிய ரெண்டு இம்பார்ட்டன்ஸ் விஷயம் என்னென்னா, ஒன்று டிஸ்ட்ரிபியூட்டர் குரூப்பு உங்களுடைய ஃப்ரான்ச்சைசி நேமில், ரெண்டாவது நம்மளுடைய ப்ராட்காஸ்ட்டில் உங்களுடைய ஃப்ரான்ச்சைசி நேமில் ஒரு கஸ்டமர் கான்டாக்ட் லிஸ்ட்டு, அதாவது உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகாத எல்லாருமே உங்களுடைய ப்ராட்காஸ்ட்டில் லிஸ்ட்டில் வரணும் அப்படின்றதான் மெயின். ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தது நம்ம இந்த ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸில் நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங், அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு நம்மள்கிட்ட என்கொயரி இல்லை, நம்மக்கிட்ட மக்கள் நம்ம நல்ல ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கிறோம், நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கையில் வச்சுருக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம நிறைய கஸ்டமர்ஸ்டையும் நிறைய நபர்கள்ட்டையும் நம்ம சந்திக்கிறோம். நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம ஃபேஸ் வேல்யூ இருக்கவங்ககிட்ட எல்லார்ட்டையுமே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், அவங்களுக்கு பேசுகிறோம், அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் என்கிட்ட இப்படி ஒரு நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு வேல்யூ இல்லாமல் போயிட்டே இருக்குது. அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும், இன்னும் அந்த விஷயத்துலேருந்து நம்ம என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் கூட தெளிவாக மாறணும். காரணம் என்னென்னா, நம்ம இவ்வளோ நாள் பண்ண தப்பு இனிமேல் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதில் நம்ம ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டை தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபோக்கஸ் பண்ணும்போது ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்லேருந்து நமக்கு நிறைய என்கொயரி நமக்கு வரணும். அப்போ ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்லேருந்து நமக்கு என்கொயரி வரணும் அப்படின்னா அந்த ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம ப்ராடக்டை என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் காமிக்கக்கூடாது, ப்ராடக்டை நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது. ஏன்னா ஓப்பன் பண்ணி ப்ராடக்டை நீங்கள் பேசக்கூடிய டைமில் என்ன நடக்குது அப்படின்னா 10-11 நம்மளுடைய ப்ராடக்ட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஐடென்டிஃபை பண்ணி இவ்வளோதான் அப்படின்னு என்ன பண்ணிவிடுவாங்க, அதை இது பண்ணிவிடுவாங்க. அதனால் நாம் பண்ண வேண்டியது ப்ராடக்டை ஓப்பன் பண்ணாமல் நம்ம ப்ராடக்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்னால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டை பற்றி தான் பேச போகிறோம். அதே மாதிரி நிறைய ரிசல்ட் கிடைச்ச அந்த ரிசல்ட்டுகளை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம பிளான் பண்ண போகிறோம். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக இது ஒரு வாய்ஸ் ரெக்கார்டாக ஒரு வாய்ஸ் நம்ம அழகாக பதிவு பண்ணி நீங்கள் உங்கள் ப்ராட்காஸ்ட்டில் இன்னொரு லீடருடைய வாய்ஸை விட உங்கள் வாய்ஸுக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி. ஏன்னா உங்களை தான் உங்கள் ப்ராட்காஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். அதனால் தயவு செஞ்சு உங்களுடைய வாய்ஸ் இல்லாமல் மற்ற லீடர்ஸோட வாய்ஸை என்ன பண்ணாதீங்க, தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டு போட தெரியலையா, உங்களுக்கு போடுறதுக்கு பயமாக இருக்கா, இல்லை உங்களுக்கு போடுறதுக்கு உண்டான பயிற்சி இல்லையா, ஜஸ்ட்டு கொஞ்சம் அதை என்ன பண்ணுங்கள், பேசி பாருங்கள். ஒரு 2-3 தடவை பேசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக என்ன பண்ணலாம், உங்களால் ஈஸியாக பேசி என்ன பண்ண முடியும், போட முடியும். அது எப்படி போடணும், அது எந்த மாதிரி போடணும் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு என்ன பண்ணேன், பிக் வாய்ஸ் அப்படின்ற ஒரு ஆப் மூலமாக உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்ல கவனமாக பாருங்கள், நம்மளுடைய ப்ராடக்டை எக்காரணத்தை கொண்டு ப்ராடக்டை ஓப்பன் பண்ணிடாதீங்க. உங்களுடைய கான்டாக்ட்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 500 கான்டாக்ட்ஸ் இருக்குன்னா அந்த கான்டாக்ட்ஸில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் பீப்புளுக்கு இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவங்க ஃபேமிலிலேயோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ அவங்களுடைய ரிலேஷன் சர்க்கிள்லேயோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷனாக நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, அந்த ரொம்ப அவேர்னஸ், அந்த அவேர்னஸ் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை அது தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி தெரியணுன்ற அந்த ஆர்வத்தை அவங்களுக்கு கிரியேட் பண்ணிட்டீங்க, தேவைகளை உருவாக்கிட்டீங்க, அந்த நீட்ஸ் அவங்கள அனலைஸ் பண்ண வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட என்கொயரி கேட்பாங்க.
அந்த என்கொயரி வந்த பிறகு அதை எப்படி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம அடுத்த கிளாஸில் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம், கற்றுக்கலாம். ஓகே, அப்போ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, உங்கள் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் எப்படி நம்ம வந்து போஸ்டிங் போடுறது அப்படின்றத பார்த்தோம். அதுக்குண்டான சாம்பிள் போடக்கூடிய வீடியோஸ் எப்படி போடணுன்றதையும் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் இதை இம்மிடியட்டாக எல்லா ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸும் இந்த வீடியோ முடிச்சுட்டு பார்த்துட்டு நீங்கள் உடனடியாக இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தள்ளி போடாதீங்க, எந்த ஒரு வேலையும் தள்ளி போடாமல் இம்மிடியட்டாக உடனடியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே கண்டினியூட்டிவாக செய்யுங்க, ரிப்பீட்டடாக செஞ்சுக்கிட்டே இருங்க, டிசிப்ளினோட செய்யுங்க. மார்னிங்கில் நீங்கள் மெசேஜ் போட்டிங்கன்னா மார்னிங்கில் கரெக்டாக அந்த டைமுக்கு நீங்கள் போட்டுகிட்டே இருங்க. கண்டிப்பாக இது ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்குன்றதை இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, சூப்பர். இன்றைக்கி இந்த ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நாளைக்கு நாம் என்கொயரி வந்தவங்களை எப்படி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், படிப்போம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் குரூப்லேருந்து கற்றுக்கிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சு நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு பிஸ்னஸ் மேனாக நம்ம மாறும். நம்ம கூட வரக்கூடியவங்களே அதே மாதிரி நம்ம ஒரு பிஸ்னஸ் மேனாக நம்ம மாற்றி கொண்டு வருவோம். ஓகே, தேங்க்யூ ஆல் ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் லீடர்ஸ். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ.